அண்ணா வணக்கம். வணக்கம் தம்பி, வணக்கம். ஆனா இப்போ ரீசெண்டா இருக்கிற சூழல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எம்பி எலக்ஷன். இதுக்குண்டான நெறைய வேலைப்பாடுகள் நெறைய ஓடிட்டு இருக்கு. தமிழ்நாடே இப்போ அப்படி பரபரப்பா இருக்கு. ஆமாங்கண்ணா. எலெக்ஷனுக்கு இதுல 2 நாள் 3 நாள் தான் இருக்கு. ஆமா. 2வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எம்பி எலக்ஷனுக்கு நெறைய சங்கங்கள், கட்சிகள் நெறைய சப்போர்ட்டுக்கு வந்து ஒவ்வொரு கட்சிக்கு உண்டான சப்போர்ட்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில பார்க்கும்போது, நீங்க இந்த நடந்துட்டு இருக்கிற இந்த எம்பி எலக்ஷன பத்தி என்ன சொல்ல விரும்புறீங்க? 2வது உங்க சப்போர்ட் யாருக்கு? அதாவது இன்னைக்கு உள்ள சூழல்ல வந்து நம்ம வந்து ஏதோ ஒரு கட்சிய வந்து சார்ந்து தான் இருக்க முடியும். ம். இப்ப நம்ம சங்கம் பார்த்தீங்கன்னா, அறிவோம் இந்து சேவா சங்கம். அதாவது 2012ல வந்து நம்ம அறிவோம் இந்து சேவா சங்கம் வந்து நம்ம துவக்கணும். எதனால அந்த மாரி நம்ம துவக்கணும் அப்படின்னா, முதல்ல வந்து இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுல உள்ள கட்டமைப்ப உடைக்கிறதுக்குன்னே ஒரு கூட்டம் ரெடியா இருக்கு. தமிழ்நாட்டுல கட்டமைப்பு அப்படின்னா, இந்து சனாதன தர்மம். இந்து சனாதன தர்மத்தை எப்படி உடைக்கிறாங்க அப்படின்னாக்கா, முதல்ல கோயில் சொத்துக்களை பூரா அபகரிக்காங்க. இன்னைக்கு ஒரு இஸ்லாமியர்னாக்குன்னா, முதல்ல பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு பாடசாலை உண்டு. ம். ஒரு கிறிஸ்தவர்களுக்கு ஒரு வார ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சு உண்டு. ஆனா நம்ம இந்துக்களுக்கு மட்டும் எந்த விதமான அந்த மாதிரி அடிப்படை பாடசாலைக்கு போகணுங்கிற கட்டாயம் கிடையாது. இவங்க ஞாயிற்றுக்கிழமை என்ன ஆச்சுனாக்கா, ஒரு ஜெப வீட்டுல போய் நம்ம இந்துக்களை பூரா ஒண்ணு கூட்டி என்ன பண்ணியிருக்காங்க, மதமாற்றம் பண்றாங்க. ம். 2 மதத்திலையும் மதமாற்றம் பண்றாங்க. ஆனா இந்துக்கள் யாருமே எந்த வித கிறிஸ்தவ மதத்திலயோ ஒரு இஸ்லாமிய மதத்திலயோ மதமாற்றம் பண்றது இல்ல முதல்ல. அடுத்து தமிழ் அகராதியே இல்லாம ஆக்கணும் அப்படிங்கறது ஒரு முடிவு. அப்புறம் கோயில்களும் இல்லாம ஆக்கணும். இன்னைக்கு இந்த இப்போ ஆட்சியில இருக்கட்டும் சரி, திமுக ஆட்சியில் இப்ப டிஆர் பாலு பப்ளிக்ல பேட்டி கொடுக்குறாரு. நான் 100 வருட கோயில்களை நான் உடைச்சு இடிச்சிருக்கேன் அப்படின்னு. இதே ஒரு 100 வருட பள்ளிவாசல் நான் உடைச்சிருக்கேன், அதாவது பப்ளிக்ல பேட்டி கொடுக்க முடியுமா? ஒரு கிறிஸ்தவ ஆலயத்தை உடைச்சிருக்கேன் பேட்டி கொடுக்குமா? இந்துக்கள் என்றால் இழிச்சவாயன், இந்துக்கள் மேல நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு திமுகவா இருக்கட்டும். திமுக வந்து இந்துக்களுக்கு வந்து முழு எதிரி, அண்ணா திமுக அரை எதிரி. சரி, 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 சரி. திமுக முழு எதிரி, அண்ணா திமுக அரை எதிரி. அவங்க தெரிஞ்சு செய்வாங்க, இவங்க தெரியாம செய்வாங்க. இதான் வித்தியாசம். ஆனா 2மே ஒரே தான். நமக்கான கட்சி அப்படின்னு சொன்னா, நம்மளோட இந்துக்களுக்கு ஒரு பாதுகாவலன், இந்து மக்களுக்கு ஒரு பாதுகாவலர் அப்படின்னு சொன்னாச்சுன்னா, அது வந்து பிஜேபி. ஆமா, பாரதிய ஜனதா கட்சி. இது எதனால அப்படி பாதுகாப்புனாக்கா, இன்னைக்கு ஒவ்வொரு அமைப்புலையும் பலவிதமான அமைப்புகள் இருக்கு. இஸ்லாமிய அமைப்பு எடுத்துக்கிட்டேன்னா ஏகப்பட்ட அமைப்பு இருக்குது, கிறிஸ்தவ அமைப்பு எடுத்தா ஏகப்பட்ட அமைப்பு இருக்குது. ஆனா அவங்க ஒவ்வொரு வருடத்துக்கு 2 கோயில், ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு சர்ச்சு, ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு மசூதி இப்படி கட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா இந்துக்கள் பழமையான கோயில்கள் பூரா அழிக்கப்படுது. இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, யாருடைய எதனால அழிக்கப்படுதுன்னா, இதெல்லாம் விஸ்வகர்மா மக்கள் வந்து பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்ன கூட்டி சிற்ப கலைகள்னால தஞ்சை பெரிய கோயில் மாதிரி பெரிய பெரிய கோயில்களை நிர்ணயம் பண்ணி அதை கட்டி மக்களுடைய நல்வாழ்வுக்காக அர்ப்பணிக்கப்பட்டது. இன்னைக்கு தஞ்சை பெரிய கோயில் வந்து ராஜராஜ சுந்தர மல்லருங்கிறவர் தான் பெருந்தச்சர் தான் அதை வந்து கட்டி முடிச்சாரு. அதனுடைய இன்னைக்கு அந்த வரலாறு யாரும் அழிக்க முடியாது. உலக அதிசயத்துல முதல்ல இருக்கக்கூடியது. அதெல்லாம் அழிக்காங்கன்னா இதெல்லாம் யார் காப்பாற்றுவாங்க? இன்னைக்குள்ள இளைஞர்கள், இந்த இளைஞர்கள் எங்க வந்து நம்மளுடைய மத சார்ந்த விஷயமோ நம்மளுடைய மொழி சார்ந்த விஷயத்துல எங்க போராடுறாங்க? யாருமே கிடையாது. அப்ப இதெல்லாம் வரணுங்கிறதுக்காகத்தான் என்னுடைய அந்த ஆன்மீக பயணம். மக்கள் எல்லாம் ஆன்மீக வழி, முதல்ல ஆன்மீக வழி கொண்டு வரணும். அதுதான் நம்ம அறிவோம் இந்து சேவா சங்கம் துவங்கணும். இதுக்கு வந்து இந்த துவக்கத்திலேயே நிறைய பேர் பச்சை குத்துவாங்க. இவன் வந்து சங்கி, இவன் வந்து பிஜேபி அப்படின்னு. எங்களுக்கு வந்து சங்கி பிஜேபிங்கிற பட்டத்தை பத்தி நாங்க வந்து கவலைப்படல. முதல்ல சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் நம்மளுடைய தர்மத்தை புரிஞ்சிருக்கணும். நம்ம இருக்கக்கூடிய காவியங்கள் எல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். மகாபாரதம், பகவத்கீதை, தொல்காப்பியம், தமிழ இருந்தாலும் கந்த புராணம், சிவபுராணம், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அவங்க தெரிஞ்சிருக்கணுங்கிறதுக்காக இந்த அறிவோம் இந்து சேவா சங்கம் பெண்கள் மத்தியில ஆன்மீக கலைக்கணுங்கிறதுக்காக நிறைய இடங்களில் விளக்கு பூஜை நடத்திருக்கோம். பெண்களுக்கு நிறைய விழிப்புணர்வு கொடுக்கும். ஒரு வீட்டுல ஒரு பெண்ணை மட்டும்தான் மதம் மாற்றதுக்கு அவங்க குறி எடுக்கிறாங்க. ஒரு வீட்டுல ஒரு பெண்ணை ஒரு கிறிஸ்தவத்திலே இஸ்லாமிய மதம் மாத்திட்டோம்னா அந்த பெண் வீட்டுல இருக்கவங்க கூட மதம் மாத்திடுவா. ஆனா பெண்களுக்கு நம்முடைய மதம் சார்ந்த விஷயங்களை நம்ம வந்து கற்றுக் கொடுக்கிறது நம்ம. இதுல இன்னொரு விஷயம், பெரிய விஷயம் கேட்டீங்கன்னாக்கா, இதுக்கு நிறைய எதிர்ப்பும். ஏன்னா இப்போ ஒரு மற்ற விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா எல்லாரும் கை காசு கால் காசு எல்லாம் போட்டு அது இதுன்னு காணிக்க பிடிச்சி நிறைய விஷயமா கொண்டாடுவாங்க. ஆனா நம்ம இந்து தர்மத்துல மட்டும் அந்த மாதிரி ஒரு பழக்க வழக்கம் இல்லை. ஒரு கோயிலுக்கே இருந்தாலும் கஷ்டப்பட்டு தான் வரி கொடுப்பான், ரொம்ப சிரமப்பட்டு தான் போவான். ஏன்னா வந்து வசதி இருக்கிறவங்க வேற மாதிரி போவாங்க. இப்போ வசதி இருக்கிறவங்க நம்முடைய குலதெய்வம், நம்முடைய அவங்களுடைய குலதெய்வம் யாரும் தெரியாது, அந்த குலசாமிக்கு எதுவும் செய்ய மாட்டாங்க.
ஆனா புதுசா வரக்கூடிய அந்த பாபா கோயிலுங்கிற மாதிரி அது கோடி கணக்கில் பணத்தை போட்டு கட்டுவாங்க. நிறைய பேர் பெரிய பெரிய கோயில்களுக்கு முண்டியல்ல பல காணிப்பாங்க. ஆனா இன்னைக்கு இந்து சனாதன தர்மத்துல நிறைய ஏழைகள், அதாவது தாழ்த்தப்பட்ட ஜாதியா இருக்கட்டும், உயர்த்தப்பட்ட ஜாதியா இருக்கட்டும். இன்னைக்கு தாழ்த்தப்பட்ட ஜாதியில ரொம்ப ஒரு கஷ்டப்படுறாங்க. அதுவே உயர்த்தப்பட்ட ஜாதியில போறாங்கன்னா இன்னைக்கு எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா ஐயர்ஸ் எல்லாம், நம்ம ஐயர்னு சொல்லக்கூடிய இந்த பூசாரிகள் எல்லாம் நிறைய பேர் அக்ரஹாரத்தை இழந்துட்டாங்க. அவங்க எல்லாம் பாதுகாப்பே இல்லை. ஏதோ போகணும் இந்த கட்சிகள் பிராமண சங்கம் அந்த சங்கம் வச்சு வராங்க. ஆனா அவங்களுக்கு எல்லாம் பாதுகாப்பே இல்லை. உயர்ந்த ஜாதி ஓசின்னு சொல்லி அவங்கள பூரா ரொம்ப இன்னைக்கெல்லாம் வந்து அவங்க எல்லாம் ஒவ்வொரு ஏரியால அக்ரஹாரங்கள்லாம் எப்படி இருக்கும், என்ன மாதிரி இருக்கு, இன்னைக்கெல்லாம் நிறைய பேர் சங்கடப்படுறாங்க. நிறைய பேர் ரொம்ப நலிவுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பிரச்சனைகளை எதிர்கொள்ளத்தான் நம்ம இந்து சனாதன தர்மத்தை வளர்க்கவும், இந்த மாதிரி நம்மளை நாக்கு மேல பல்ல போட்டு பேசக்கூடிய இந்த கட்சிகளை வந்து வேரோட அறுக்கவும், தமிழகத்துல திமுக திக இந்த மாதிரியான ஒரு இது வந்து ரொம்ப வடநாட்டுல வந்து பேச முடியாது, தெய்வத்தை வெளிப்படுத்தி பேச முடியாது. தமிழ்நாட்டில் மட்டும்தான். அது என்னன்னா கோயில் இருக்கிற ஏரியாவிலேயே உட்கார்ந்து கூட்டம் போட்டு போவோம். அதையும் நம்ம ஆளு நம்மளதான் இருக்கான்னு தெரியாம உட்காந்து பேசி சிரிச்சு கை கொடுத்திருப்பாங்க. ராமனை இழிவா பேசுவான், விநாயகரை இழிவா பேசுவான், எல்லா சாமியும். யாராவது ஒருத்தர் ஏசுநாதரையோ இல்ல வந்து அல்லாவையோ தப்பா பேச மாட்டாங்க. காரணம் அவங்களுக்குள்ள ஒற்றுமை. இந்து மக்களுக்கு அந்த ஒற்றுமை இல்லை. இந்த ஒற்றுமையை உருவாக்கணும், நல்ல வழிக்கு கொண்டு போகணும், எல்லாம் நம்மளுடைய தர்மத்தை பத்தி இந்த தர்மம் அழிஞ்சு பெறக்கூடாதுன்னு அந்த அறிவோம் இந்து சேவா சங்கத்தை நம்ம தோற்கப்படும். இப்போ அறிவோம் இந்து சேவா சங்கம் நம்ம சங்கம் ஒண்ணு இருக்கு. இப்போ இந்த சங்கத்தின் அடிப்படையில நீங்க நிறைய விஷயம் செஞ்சிருப்பீங்கன்னா, அதாவது ஒண்ணு பார்வை இல்லாம நிறைய விஷயத்த செஞ்சிருப்பீங்க. இந்த மாதிரி செய்யும்போது நீங்க ரொம்ப ஹைலைட்டடா சொல்லப்பட வேண்டிய விஷயம் என்னென்னலாம் இருக்கலாம் நம்ம சங்கத்து மூலியமா செய்யப்பட்டது? ஏன்னா ஒரு 7 இடத்துல வந்து கல்யாண மாலைங்கிற நிகழ்ச்சி நடக்கும். சரி. அதாவது சங்கரங்கோயில், திருப்பரங்குன்றம், அவினாசி, கோயம்புத்தூர், தூத்துக்குடி, அப்புறம் நரசிம்ம ஜெயந்தி, அது கோயம்புத்தூர்ல 2 திருப்பம் நடத்திருக்கோம். அப்படி ஒரு 7 இடத்துல இந்த மாதிரி திருமண அதாவது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மாப்பிள்ளை பொண்ணுங்க கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இதனாலே ஜாதி விட்டு ஜாதி, மதம் விட்டு மதம் பொண்ணுக்காக மாப்பிள்ளைங்க மாறுறாங்க. அந்தந்த இனத்தோட அந்தந்த இனம் சேரணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல இந்த திருமண மாலை வந்து நம்ம வந்து ஒவ்வொரு இடத்துலையும் நிகழ்ச்சி போட்டு நடத்துறோம். ஒண்ணு கோயம்புத்தூர் கூடிய மக்களா இருக்கட்டும், விஸ்வகர்மா மக்களா இருக்கட்டும், தமிழ்நாடு முழுக்கக்கூடிய இருக்கவங்களா இருக்கட்டும், அதாவது இவங்கெல்லாம் வந்து தொழில் ரீதியா பின்னடைகிறாங்கன்னா மோடியுடைய திட்டம் ஸ்கில் டெவலப்மெண்ட் சர்டிபிகேட் 4500 கோயம்புத்தூர்ல நம்ம வந்து அவங்களுக்கு சர்டிபிகேட் வாங்கி கொடுத்துருக்கோம். அது போக வந்து 2000 பேருக்கும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வந்து லோன் வாங்கி கொடுத்துருக்கோம். இதுல என்ன வந்து கம்ப்ளீட்டாவே நம்ம சங்கத்தை சார்ந்தது. கன்னியாகுமரியில இருந்து சென்னை வரைக்கும் நிர்வாகம் அமைச்சு ஒவ்வொரு தச்சு தொழிலாளர்களுக்கா இருக்கட்டும், கண்ணாருக்கா இருக்கட்டும், இந்த மாதிரி 5 தொழிலாளர்கள் விஸ்வகர்மா மக்கள் இருக்காங்க. இது போக மாற்று சமுதாயத்தை சார்ந்தவங்க நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கோம். அது நம்ம சங்கம் வந்து பாத்தீங்கன்னா அறிவோம் இந்து சேவா சங்கம் தான். இதுல வந்து நம்ம முதன்மையா நம்ம செய்யக்கூடியது யாருக்கு செய்யறோம்னா நம்ம தொழில் சார்ந்து. இப்ப நான் வந்து விஸ்வகர்மாங்கிறதுனால விஸ்வகர்மா தொழில் சார்ந்து இருக்கக்கூடியவங்க அவங்கதான் நம்ம பக்கத்துல அணுகுவாங்க. மற்ற இனத்தவரும் நம்மகிட்ட அணுகுறாங்க, அவங்களுக்கு வேண்டிய ஹெல்ப். இப்ப நம்ம திருமண மாலையிலே பாத்தீங்கன்னா நிறைய பேர் மாற்று இனத்துக்காரங்க நிறைய பேர் ஜாதகம் கொடுத்தாங்க, அவங்களும் நம்ம பார்த்து கொடுத்தோம், அவங்களுக்கு நிறைய இது பண்ணோம். அந்த மாதிரி தொழில் ரீதியா வரக்கூடியவங்களுக்கு நம்ம அந்த மாதிரி சப்போர்ட் நிறைய பண்ணியிருக்கோம். நம்ம சங்கத்துல வந்து பாத்தீங்கன்னா விஸ்வகர்மா மக்கள் மட்டும் கிடையாது, இந்து தர்மத்தை காப்பாற்றக்கூடியவங்க நிறைய பேர் நம்ம சங்கத்துல இருக்காங்க. ஆனா ஒரு பிரிவு வந்து நம்ம என்ன விஸ்வகர்மா நம்ம பிறந்த சமுதாயங்கிறதுனால அந்த சமுதாயத்துக்கு நம்ம எப்போதுமே ஒரு சார்ந்துதான் வரும். எந்த ஒரு கட்சியா இருக்கட்டும், எந்த ஒரு இதா இருக்கட்டும், முதல்ல நான் என் தாய் தகப்பேன், என்னுடைய சகோதரர், என்னுடைய எண்ணத்து மக்கள், என்னுடைய மொழி பேசக்கூடிய மக்கள், என் ஊர் மக்கள், என் நாட்டு மக்கள், என் பாரத தேசம், இப்படித்தான் வரும். அதுல என்னடா அவங்க ஜாதிகாரங்க வந்து பாக்குறாங்க, அதுவே கிடையாது. அனைத்து ஜாதிகளும் ஒன்றுங்கிறத நம்ம உறுதிப்படுத்ததான் நம்ம அந்த அறிவோம் இந்து சேவா சங்கம் பண்ணியிருக்கோம். தாழ்ந்தவன் உயர்ந்தவன் இந்த நம்மளுடைய சங்கத்துல பாகுபாடு கிடையாது.